ராசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர அவர் நம்மளுக்கு கிருபையும் ஜீவனையும் புது பலனையும் தந்திருக்கிறார். ஆகையால் நம் யாவரும் நாம் அர்ப்பணித்து நாம் இப்பொழுது ஜெபம் செய்வோமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின உன்னதமான இறைவனே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்து அப்பா உமை துதிக்கவும் போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொருத்தருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, ஜீவனுள்ளவரே, இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வாசகங்கள் ஆண்டவரே, உன்னதமான ஜெபங்கள், உன்னதமான ஆண்டவரே துதி ஆராதனைகள் யாவரும் ஆண்டவரே யாவற்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு துணையின்றி நீ இந்த ஜெபம் முழுவதுமாக வழி நடத்துங்க. உடைய கரமானது எங்க ஒவ்வொருத்தரோடும் இருப்பதாக இது அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது நாம் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லுவோம். ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஆராதனை. ஆமேன். காலையிலும் மாலையிலும் நாம் இயேசு ஒருவருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நம் தேவாதி தேவனை நம்பமாக ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை எப்பொழுதுமே நாம் தேவாதி தேவனை காலையிலும் ஆற்றும் மாலையிலும் ஆற்றும் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மேக ஸ்தம்பமாய் இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் அவர் நம் கூடவே இருந்து நமக்கு நிழலாய் இருந்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு ஆராதனை உள்ளத்தின் ஆழத்தோடு அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது செலுத்தும் போது அவர் தூயாவியாய் இருந்து நம்மளுடைய ஒவ்வொரு வழியிலும் அவர் வழி நடத்துவார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நம்ம இறைவாக்குக்காக இப்பொழுது செவிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின இறைவனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சிய பாரத்தோடு ஆண்டவரே காணக்கூடிய ஒவ்வொரு மக்களை கூட
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த நோக்கத்தோடு ஆண்டவரே உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறார்களோ இவர்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. இவர்களுடைய ஒவ்வொரு குறைவுகளை நீங்க அகற்றி நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து இவர்களை நீங்க நிரப்பும்படி ஜெபிக்கிற அப்பா. இவர்கள் நிமித்தம் ஆண்டவரே நீர் அவங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. இவர்கள் நிமித்தம் நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிப்புகளை உண்டாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே, இன்றைக்கு நம்ம கொடுக்க போகிற ஒவ்வொரு வார்த்தை ஆண்டவரே உயிருள்ள வார்த்தை ஒவ்வொருத்தரையும் அது ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்துல கிரைகளை செய்து பல கனிகளை கொடுக்கக்கூடிய மரமாக நீர் ஆசீர்வதிங்க அப்பா. நீரே பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழி நடத்தும் அனைவற்றும் எங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள எங்க அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுது நம் யாவரும் உன்னதமான இறைவாக்கை நாம் கேட்போமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாள் காலையும் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரோடு இணைந்து செபிக்க கொடுத்த பாக்கியத்திற்கு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை இயக்கவில்லை என்றால் நாம் இயங்க இயலாது. அவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் அவரோடு இருக்க இயலாது. அவர் வாக்குகள் நம் உள்ளத்தில் இல்லை என்றால் அவர் நமக்குள் இருக்க இயலாது. ஆக இறைவாக்கு என்பது மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றன. என் அன்பிறை மக்களே, இந்த காலை நேரத்தில் நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று நாம் பார்க்கும் போது இறைவாக்கு மிக அவசியம். தொடக்க காலத்தில் இருந்தே கடவுள் மனிதர்களை உண்டாக்கின ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்தே தன்னுடைய வாக்கை மனித உள்ளத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்பி வருகின்றார். இறைவாக்கு மனித உள்ளத்தில் இருக்க வேண்டும். அது இறைவன் இருக்கிறது போல உண்டாக்கும். ஆகவே இறைவாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறவர்களை இறைவன் உயர்த்துகிறவராக இருக்கின்றார். ஆக இன்றைக்கு பாருங்க, விசேஷமான நாள். என்ன நாள்? இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக கொடுத்த நாள். அது இன்றைக்கு நாம் திருமுழுக்கு நாள் என்று சொல்லுகிறோம், ஞானஸ்நானத்தின் நாள். இந்த வாசகத்தை நீங்கள் புரிந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது முன்னுதாரணத்தை கொடுக்கின்றது. குழந்தைகள் பிறந்தவுடனே இஷ்டம் போல நாம நினைக்கிறது போல பெயர்களை வைத்துக் கொண்டு நாம நினைக்கிற நாட்களில பணம் இருந்தால் திருவிழா, பணம் இல்லாவிட்டால் பெருவிழா என்று நம்முடைய வாழ்க்கையில பெயர் ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டுக் கொண்டே 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் என்று சொல்லி வாழ்கிற கிறிஸ்தவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. மாற்றிக்கொள்ள வேண்டும். விவிலிய வாக்கு மிக அவசியம். என் அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது பாருங்க. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்துல மிக தெளிவான ஒரு வாக்கியம் 22 முதல் 40. இதான் நற்செய்தி வாசகம். இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாய் கொடுத்தார்கள். எதன் முறைப்படி கொடுத்தார்கள் என்று பார்க்கும்போது, மோசையின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த போது தூய்மையின் சடங்கு. ஞானஸ்நானம் என்பது தூய்மையின் சடங்கு. குழந்தை பிறந்தவுடனே கர்மப்பாவம் ஜென்மப்பாவம் என்று அது பெற்றுக்கொண்டே பிறக்கிறது. கர்மப்பாவம் என்பது என்ன? ஜென்மப்பாவம் என்பது என்ன? ஜென்மப்பாவம் என்பது ஆதாம் ஏவாள் வழியாய் வரக்கூடியது. கர்மப்பாவம் என்பது நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் வழியாக வரக்கூடியது. பெற்றோர்கள் வழியாகவும் ஆதாம் ஏவாள் வழியாகவும் பாவம் ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோடு சேர்ந்து வருகிறது. ஆகவேதான் அதற்கு தூய்மையின் சடங்கு தேவை. அது தள்ளி போட்டு செய்யக்கூடியதல்ல. உடனே 8ஆம் நாளில் கடவுள் சட்டம் இதுதான். குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் அதை கொண்டு வந்து ஆலயத்திலே கொடுக்க வேண்டும். தூய்மையின் சடங்கு. குழந்தை பிறந்த 8ஆம் நாளில் அது ஆலயத்தில் கொடுக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்திருக்க வேண்டும். தன்னுடைய விருப்பம் போல செய்ய இயலாது. தாம் இருக்கிறது போல தள்ளி போட்டு செய்யக்கூடிய காரியம் அல்ல இது. நீங்க ஊரை கூட்டி செய்வீங்களோ அல்லது நீங்கள கூடி செய்வீங்களோ, மொத்தத்துல 8ஆம் நாளில் குழந்தையானது
ஆலயத்தில் கொடுக்கப்பட வேண்டும். எதற்காக? தூய்மையின் சடங்கு நடைபெற வேண்டும். ஞானஸ்நானம் என்பது தூய்மையின் சடங்கு. ஞானம் ஸ்நானம். ஸ்நானம் என்பதால் கழுவுதல். ஞானம் என்பது இறைவாக்கின்படி நிறைவேற்றுதல். பெற்றோர்கள் ஞானம் அடைந்திருந்தால் தான் பிள்ளைகளை கழுவுவதற்கு ஆலயத்திலே கொடுக்க இயலும். இதான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்துல 22 40 வரைக்கும் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்த போது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை ஆலயத்திலே குழந்தையாக கொண்டு வந்து கொடுத்த நாள் நினைவு கூறப்படுகின்றன. எதற்காக நினைவு கூற வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதான் இன்றைய நாள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. எந்த குழந்தை 8ஆம் நாளில் ஆலயத்தில் அர்ப்பணிக்கப்படுகிறதோ அது இறைவனுக்கு உகந்ததாய் மாறுகிறது. அதற்கு நான் சாட்சியா இருக்கின்றேன். என்னையும் 8ஆம் நாளில் தான் ஆலயத்திலே திருமுழுக்குக்காக கொடுக்கப்பட்ட நாள். ஆகவே இந்த இறைப்பணியில் வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு அருள் கொடுத்திருக்கின்றார். 8ஆம் நாளில் குழந்தை ஆலயத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது ஆண் பிள்ளை இருந்தாலும் பெண் பிள்ளை இருந்தாலும் கடவுளின் சட்டம் இது. கடவுள் மோசேக்கு கொடுத்தார். மோசே அதை மக்களுக்கு கொடுத்தார். மக்கள் அதை நிறைவேற்றி வருகிறார்கள். விவிலியம் படிக்கிறவர்கள் தான் கடவுள் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுவார்கள். இன்றைக்கு எந்த கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கிறதை பார்க்கின்றோம். கையில எடுப்பதே கடினமாக இருக்கிறது. நண்பரே மக்களே, இறைவாக்கை நிறைவேற்றாத எந்த கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்கு உரியவனாய் மாற முடியாது. மனசுல சொல்லிக்கலாம், என்னக்குள்ள இயேசு இருக்கிறார், பரவாயில்ல சொல்லிக்க. இருக்காரா இல்லையானே நீ விவிலியத்தை தேடி வாசித்தால் தான் உனக்கு தெரியும் அவர் இருக்காரா இல்லையா. அவர் இருந்தால் உன் வாழ்க்கை அனைத்தும் இறைவாக்குப்படி தான் நடத்துவதற்கு நீ தீர்மானம் பண்ணுவாய். அவர் உனக்குள் இல்லாத வரைக்கும் நீ இறைவாக்கே உன் சிந்தனைக்கே வராது. உன் சிந்தனைக்கே வராது, உன் நினைவுக்கு வராது. நீ எதை செய்தாலும் நீ விரும்புகிறது போலதான் செய்வாய். இறைவாக்கு என்ன கூறுகிறது என்று செய்ய மாட்டாய். இன்றைக்கு பாருங்க, ஒரு பிள்ளைக்கு பெயர் வைக்கணும்னா கம்ப்யூட்டரை தேடின்னு போற காலம். ஒரு காலம் இருந்தது, குழந்தை கொண்டு வந்து குருவானோர் கையில கொடுத்து நீர் என்ன பெயரிடுவீரோ அதுதான் பெயர். அந்த காலம் முடிந்து போய்விட்டது. அவர் சென்ற ஒரு புனிதருடைய பெயரை வைப்பார். அந்த குழந்தை அப்படியே வளரணும். இன்னைக்கு பெயர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வைக்கப்படுகிறது. எதிர்காலத்தை நினைத்து வைக்கப்படுகிறது. இன்றைக்கு உங்க பெயர் என்ன? உங்க பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். விவிலிய அடிப்படையிலே ஒரு குழந்தைக்கு பெயரிடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது கிறிஸ்தவர்களின் கொள்கையாய் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் உலக போக்கின் போடி வாழ இயலாது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து சொன்ன வாக்கை நிறைவேற்றி வாழ வேண்டியவர்கள். இதான் இன்றைக்கு தூய கன்னிமரியாலும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை ஆலயத்திலே கொண்டு வந்து அர்ப்பணிக்கின்றார்கள். அப்போது 2 விஷயம் நடக்கிறது பாருங்க. விவிலியத்திலே வாசிக்கின்றோம் 23. ஏனெனில் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும். தலைப்பேறு, உன் வீட்டில பிறக்கிற முதல் குழந்தை ஆண்டவருக்கு சொந்தம். இது நீங்க பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கணும். அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம். அதுதான் என்னுடைய முதல் பிள்ளை ஆண்டவருக்கு சொந்தம். இங்கு இறைப்பணி நடத்தப்படுகிறது. இது விவிலிய வாக்கு. பெற்றோர்கள் இதை அறிந்து இருக்க வேண்டும். தனக்கு பிறக்கிற முதல் குழந்தை கடவுளுக்குரியது. இது கடவுள் கொடுத்த சட்டம். நீங்க பைபிள் படிக்கணும். ஆக இன்றைய வாக்கு பாருங்க. ஏனெனில் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. முதல் குழந்தை கடவுளுக்குரியது. ஏன் தெரியுமா? உன்னுடைய மலட்டுத்தனத்தை நீக்கி விடுகிறது. அது உன்னை எவரும் எதையும் பேசாதவாறு உன்னுடைய மலட்டுத்தனம் நீக்கப்படுகிறது. முதல் குழந்தை கடவுளுக்குரியது. வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா முதன்மையும் கடவுளுக்குரியதா இருக்கணும்.
முதல் நாள் கடவுளுக்குரியது, முதல் ஆண்டு கடவுளுக்குரியது, முதல் இரவு கடவுளுக்குரியது, முதல் சம்பளம் கடவுளுக்குரியது, முதல் குழந்தை கடவுளுக்குரியது. எப்படி முதலில் வருகிற அனைத்தும் அது கடவுளுக்குரியது என்று நீ தீர்மானிக்கிற காலம் உனக்கு வர வேண்டும். அது எப்பொழுது வரும்? விவிலியத்தை ஆராய்ந்து படிக்கும் போதுதான். பைபிளை படிக்காத எவரும் இதை செய்ய இயலாது. ஒன்னும் பாதியமா தெரிஞ்சுக்கினவங்க பிதட்டிக்கிட்டு இருப்பாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க. பிதட்டுகிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, நிறைவேற்றுகிற வாழ்க்கை. இறைவாக்கை அறிந்து நிறைவேற்றுவது. இதுதான் இன்றைக்கு தூய கன்னிமரியாலும் யோசேப்பும் கடவுள் வாக்கை நிறைவேற்றுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்குள் கடவுள் வாக்கு இருந்தது. உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்லி வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு எத்தனை கணவன் மனைவிகள் தங்கள் வாழ்க்கைகளை கடவுளே உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொல்லி வாழ்கிற கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். விரும்புகிறதை செய்து, விரும்புகிறதை நினைத்து, சண்டையிட்டு, பொறாமைப்பட்டு, சங்கடப்பட்டு, பிரிந்து, சேர்ந்து இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவாக்கை நிறைவேற்றுகிற குடும்பம் இன்றைக்கு எங்க இருக்கிறது? இன்றைக்கு அது நினைவு கூறப்படுகின்றன. ஒவ்வொரு குடும்பமும் இறைவாக்கை நிறைவேற்றுகிற குடும்பமாய் மாற வேண்டும். ஏனெனில் இறைவன் முதல் குழந்தை தனக்குரியது என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் விரும்புகின்றார். அந்த முதல் குழந்தை கடவுளுக்கு எந்த பெற்றோருக்கு எண்ணம் வரும்? அவங்க தன்னுடைய வாலிப பருவத்தில் இறைவாக்கை தியானிக்கிறவர்களாக இருந்தா மட்டும்தான் அது செய்ய முடியும். இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டைலிஷ் காலம், கொஞ்சம் தள்ளி போட்டுக்க, 2-3 வருஷம் இருக்கட்டும், இப்ப என்ன அர்ஜென்ட்? விவிலிய வாக்கு அறியாதது, அதனாலதான் மலடி ஆயிடுறீங்க. கொஞ்சம் தள்ளி போட்ட, அது தள்ளி போட்டாயிடுச்சு எல்லாமே. நண்பர்களே, மக்களே, நல்ல அறிவு பெற்றுக்கொள்ள பைபிளை படிக்க வேண்டும். அது உன்னை நடத்துகிறதாக இருக்கும். ஆகவே இந்த வாசகங்கள் என்ன கூறுகிறது பாருங்க. வாசிக்கும் போது முதல் குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். எருசலேமிலே பாருங்க, சிமியோன் என்ற ஒரு இறைவாக்கினர் இருந்தார். அவர் நேர்மையானவர். நண்பர்களே, மக்களே, கிறிஸ்தவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. நேர்மையா இருக்கணும், இறை பற்று உள்ளவங்களா இருக்கணும், இறைவனை பற்றி வாழ்கிற மக்களா இருக்கணும். நண்பர்களே, மக்களே, நீங்க ஆண்டவரை பற்றி வாழ்கிறவர்களா? அவர் வீழ்த்திலே பல பெயர்களை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் என்றும், இறைவன் என்றும், கடவுள் என்றும் அழைக்கப்பட்டவர். புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்றும், மீட்பர் என்றும், இரட்சகர் என்றும் அழைக்கப்பட்டவர். நீ இதுல ஏதாவது சொல்லி பகிர்ந்து பார். நீ தேவன் சொன்னாலும் அவரை தான் சாரும், இறைவன் சொன்னாலும் அவரை தான் சாரும், கடவுள் சொன்னாலும் அவர் தான் சாரும், யெகோவா என்று சொன்னாலும் அவரை தான் சாரும், மீட்பர் என்றாலும் அவரை தான் சாரும், இரட்சகர் என்றாலும் அவரை தான் சாரும், இயேசு என்றாலும் அவரை தான் சாரும். ஏனெனில் எல்லாமே அவர்தான். நீ எதை உச்சரித்தாலும் அது ஆண்டவருடையதாக இருக்க வேண்டும். உன் நாவு உச்சரிக்கிற நாவா? இன்றைக்கு சிமியோன் தூய ஆவில் நிறைந்தவனாயிருந்தார். அவர் ஒரு இறைவாக்கினர். எருசலேமிலே இறை பற்று கொண்டிருந்தவர், மீட்புக்காய் காத்திருந்தவர். மீட்பு என் கண்கள் காணும் வரை சாகக்கூடாது என்று தன் உயிரை பிடித்துக் கொண்டு வாழ்ந்தவர். நண்பர்களே, மக்களே, அவர் பாருங்க, அப்போது எருசலேமில் சியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். உனக்கு சாவு எப்போ வரும்னு கடவுளுக்கு தெரியும். எனக்கு சாவு எப்போ வரும்னு கடவுளுக்கு தெரியும். தூய ஆவி இந்த சிமியோனுக்கு சொல்லி இருக்கிறார் பாருங்க, நீ மெஸ்ஸியாவை பார்க்கிற வரைக்கும் நீ சாக மாட்டாய். ஏன் தெரியுமா? அவர் கடவுளால் வழிநடத்தப்பட்ட ஒரு சிமியோன் என்ற இறைவாக்கினர். உங்களை கடவுள் நடத்துகிறாரா? மனசு சொல்லிக்கலாம், உதட்டு சொல்லிக்கலாம், ஆமா என்ன நடத்துறார், எனக்குள்ள இருக்கார். இல்ல, இறைவாக்கு எந்த நாவில உச்சரிக்கப்படவில்லையோ அவர்களை கடவுள் நடத்த முடியாது.
உன் வாயிலே கடவுளுடைய வாக்கு சரளமாய் கடந்து வர வேண்டும். அந்த அளவுக்கு உன்னுடைய நாவும் உதடுகளும் கடவுளின் வாக்குகளை உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் நாவிலும் உன் உதடுகளிலும் இறை வாக்கு என்பது உச்சரிக்கப்படவில்லை என்றால் இறைவன் உனக்குள்ள இருக்க முடியாது. ஏனெனில் அவர் இருந்தால்தான் அந்த உச்சரிப்பும் உன் நாவிலிருந்து புறப்பட்டு வரும். அவர் எப்ப இல்லையோ உன் வாய் பொய்யும் பித்தலாட்டமும் அசுத்தமும் குடியும் பீடியும் சிகரெட்டும் கட்டபெச்சம் வெத்தலப்பாக்கும் இப்படி பல அசுத்தங்கள் உன் நாவில இருக்கும். இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நானும் ஆண்டவருக்கு போற்றுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்துடுவாரா? உள்ள வரமாட்டார். இறைவன் எவருக்குள் வாழ்கிறாரோ அவர்கள் இறைவாக்கை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். சிமியோன் இறைவாக்கினர் நிறைவேற்றினார். அவருடைய குணாதிசயங்கள் என்ன? நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயல் மக்களிலே அவர் வாக்கு தத்தங்களை கேட்டு வாங்கி கொடுக்கிறவர், தூய ஆவியால் நிறைந்திருக்கிறவர். பாருங்க, நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயல் மக்களுக்கு தேவையானதை வாங்கி தருகிறவர், தூய ஆவியில் நிறைந்தவர். ஆகவே அந்த தூய ஆவி அவருக்கு சொன்னது, மெசியாவை பார்க்காமல் நீ சாக மாட்டாய். வாக்குத்தத்தங்கள், the promised word. ஒவ்வொரு ஜனவரி மாதம் முதல் தேதி promised word காத்துட்டு இருப்பீங்க. ஆண்டவர் என்ன கொடுப்பார் எனக்கு? தூய ஆவியால் சொல்லப்படுகிறது promised word. அது உனக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசி கொடுப்பார். என் நண்பரே மக்களே, நாம் எந்த அளவுக்கு பின்புறமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்போது ஆண்டவருக்கு முன் வந்து சமர்ப்பணிக்கிறவர்களாய் வாழப்போகின்றோம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த தவறுகளை நாம் தடுக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பைபிளை படித்துதான் ஆக வேண்டும். ஒருவர் கூட படிக்காமல் இருந்தால் பிசாசு அவர்கள் வழியாக இந்த முழு குடும்பத்தை கெடுத்துவிடும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் படிக்கணும். ஏன்னா கிறிஸ்தவங்க இல்ல, ஒன்னு இனத்தை மாத்திக்க, இல்லைன்னா வாழ்க்கையை மாத்திக்க. கிறிஸ்தவனா இருந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ திருமணம் பண்ணு. அப்போ கிறிஸ்து உனக்குள்ளே செயலாற்றுவார். இல்லை என்றால் உன் பெயரையும் உன் வாழ்க்கையும் மாற்றிக்க. எங்கேயாவது போய் சேர்ந்துக்க, எங்கன்னா போய் சேர்ந்துக்க. ஆனா கிறிஸ்தவத்துல இருக்காது. வாழ்க்கை மாற்றம் இல்லாத எந்த கிறிஸ்தவனையும் கடவுள் கண்ணோக்கி பார்ப்பது கிடையாது. இறைவாக்கு நிறைவேற்றாத எவரும் இறைவன் முன் நிற்க இயலாது. என் நண்பரே மக்களே, நாம் எதற்கோ தீர்மானம் எடுக்கின்றோம். சண்டையிட்டால் உன் முகத்தை பார்க்க மாட்டேன் என்று தீர்மானித்து உறுதியாயிருக்கின்றோம். எவராவது திட்டுவிட்டால் அவர்களோடு பேச மாட்டோம் என்று உறுதிப்பட்டு இருக்கின்றோம். இவற்றில் எல்லாம் காட்டுகிற உறுதி வாழ்க்கையில ஏன் காட்ட இயலவில்லை? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துக்குரியவர்களாக வாழாமல், கிறிஸ்துவின் வாக்குகளை நிறைவேற்றாமல் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் எப்படி கிறிஸ்தவர்களாய் மாற இயலும்? ஆகவே இன்றைக்கு பாருங்க, சிமியோன் இறைவாக்கை நிறைவேற்றுகிறார். அவர் தூய ஆவில் நிறைந்திருக்கிறார். அவருக்கு தூய ஆவி சொல்லுகிறார், மெசியாவை உன் கண்ணு பார்க்கும். என் அன்பு கிறிஸ்தவர்களே, ஆண்டவர் இயேசுவை உன் கண் பார்க்காமல் நீ இறக்க கூடாது. உனக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கணும். நான் இயேசுவை பார்த்துதான் இறக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை நிச்சயம் கொடுப்பாரு. ஏன்னா அன்னைக்கு சிமியோனை நிரப்பின அதே தூய ஆவி இன்றைக்கு உன்னையும் என்னையும் நிரப்புகிறார். அன்றைக்கு இருந்த அதே ஆவியானவர் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கின்றார். அன்றைக்கு அவருக்கு வெளிப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்கும் வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றார். எது வாழ்க்கை? வெளிப்பாட்டோடு எதிர்ப்பு நோக்கி பயணம் செய்வது வாழ்க்கையா, அல்லது விரும்புகிறது போல பயணம் செய்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையா? கடவுள் நம் வாழ்க்கையிலே நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கின்றார். ஆனால் நாமோ கடவுள் திட்டத்தை அறியாமல் நாம விரும்புகிற ஆசையின் திட்டங்களை நிறைவேற்றுகிறதிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மாற்றம் பெறணும். எப்படி தூய கன்னிமரியாள், தூய யோசேப்பு கடவுள் வாக்கை நிறைவேற்றும்படி இயேசுவை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் கடவுளா இருந்தாலும் இறைவாக்கு நிறைவேற்றப்படுகிறது. அவருக்கே இறைவாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சட்டம் அமைந்திருக்கும் போது நாம் எவ்வாறு நிறைவேற்றுகிறதிலே
எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். என் அன்பு இறைமக்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில பல மாற்றுதல் தேவை. இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ நாம் தீர்மானிக்க வேண்டும். ஆழமான விஷயம் பாருங்க. சிமியோனுடைய சாவு தூய ஆவி சொல்லுகின்றார். உன் சாவு யார் சொல்லுகிறார்? என்னைக்காவது உனக்கு இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கின்றாயா? நம்முடைய சாவு கூட தூய ஆவி சொல்லணும், நீ இன்னைக்கு சாக போற. அப்போதுதான் உன்னுடைய ஆன்மா விண்ணகத்துக்கு செல்லும். இல்லை என்றால் நரகத்துக்கு சென்று பூமியில் பட்ட வேதனை விட பல மடங்கு அங்கு வேதனை. இது உண்மை, உறுதி. ஜெப கூடாரத்தில் ஒருவருக்கு செவிக்கும் போது மரித்து போன ஆவி சொன்ன உண்மை. ஒரு மரித்து போன ஆவி வந்து சொன்னது, ஐயோ, பூமியில என் கணவன் குடிக்கார கணவன், அவன் தொல்லை தாங்க முடியாமல் நான் இறந்து போய்விட்டேன், தற்கொலை செய்து கொண்டேன். அப்பொழுதாவது எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நான் தற்கொலை செய்தேன். நான் தற்கொலை செய்து நான் சென்றேனா? அப்போதுதான் எனக்கு உண்மையே விளங்கினது. என்ன, அங்க இருக்கிற அந்த ஆவிகளை விட என் குடிக்காரன் ரொம்ப மேலுன்னு தெரிஞ்சிச்சு. ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே என்று அப்பொழுதுதான் உணர்ந்தேன். ஏனெனில் பொல்லாத ஆவிகள் ஆக்ரோஷமாக என்னை நடத்தினது. என்னால் முடியவில்லை. அந்த தொல்லை பூமியில் நான் வாழ்ந்த காலத்தை விட அது ரொம்ப பெரிதாயிருந்தது. ஆகவே திரும்ப பார்த்தேன், என்னோடு இருந்த உடன் தோழி மேல் நான் வந்துவிட்டேன். ஏனெனில் நாங்கள் இருவரும் ஒரே குணம் கொண்டவர்கள். மரித்து போன ஆவி சொன்ன செய்தி. இன்னைக்கு நீங்க கூட முயற்சி பண்ணி பாருங்க. மரித்து போன ஆவிகளை கேட்டு பாருங்க, நரகம் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க. பூமியிலே நாம் வாழ்வது குறுகிய காலம். அந்த காலங்கள் கடவுளோடு வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அது எவ்வாறு? மனசுல நான் வாழ்றேன்னு சொல்லுகிறதுனால வாழ முடியாது. விவிலியத்தை எடுத்து வாசித்தான் வாழ முடியும். இதில் இருக்க வாக்கு உள்ளத்திலே வந்து தங்கினால்தான் நாம் அவரோடு வாழ முடியும். இந்த வாக்கை நிறைவேற்றி வாழ்ந்தால்தான் அவர் நம்மோடு வாழ முடியும். சிமியோன் இறைவாக்கை பற்றி கொண்டு வாழ்ந்தார். ஆகவே தூய ஆவி சொன்னார், உனக்கு சாவு மெசியாவை பார்த்த பிறகுதான். ஆகவே சிமியோன் என்ன செய்தார் பாருங்க. அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். அன்னைக்கு அவர் கோவிலுக்கு வருகிறார். அத்தனை நாளா எருசலேம் நகரிலே உலாவி இருந்தவர் அன்னைக்கு அவர் கோவிலுக்கு வருகிறார். திருச்சட்ட வழக்குக்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தார்கள். கோவிலுக்கு உள்ளே வரும்போது சிமியோனும் உள்ளே நுழைகிறார், இவர்களும் உள்ளே நுழைகிறார்கள். எவ்வளவு பெரிய சீக்வன்ஸ் பாருங்க, ஆண்டவர் செய்கிற திட்டம். என் நண்பரி மக்களே, இறைவாக்கு நிறைவேற்றுகிறதிலே உனக்குள்ள ஒரு வைராக்கி இருந்தால்தான் நீ இறைவனோடு வாழ இயலும். இருவரும் ஒன்றாய் இணைக்கப்படுகிறார்கள். சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி அவர் கடவுளை போற்றினார். தூய ஆவி சிமியோனுக்கு சொல்லுகிறார், இவர்தான் மெசியா. கன்னிமரியாலும் யோசேப்பும் ஆலய வாயில் நுழையும் போது சிமியோன் கண்கள் மெசியாவை கண்டது. அவர் கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். தூய ஆவி அவருக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றப்பட்டது பாருங்க. அப்போது அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, உமது சொற்படி உமடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். இப்போ நான் மகிழ்ச்சியா சாக விரும்புறேன். நன்றி மக்களே, நீங்க எதை சாதிச்சு செத்து கொண்டிருக்கீங்க? எதை சாதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? சிமியோனுடைய எண்ணங்கள் பாருங்க எப்படியா இருக்கிறது. கடவுளே, உம்மை நான் போற்றுகிறேன். என் கண்கள் மெசியாவை கண்டது. நான் மெசியாவை கண்டுவிட்டேன். இப்போது நான் சாக தயாராயிருக்கின்றேன். மெசியாவின் ஆண்டவரின் வாக்கை நிறைவேற்றி மரிக்கிறவர் தான் உன்னத கடவுள் வாழும் இடத்திற்கு செல்ல முடியும். இறைவாக்கை நிறைவேற்றாம மரிக்கிற ஒவ்வொருவரும் அந்த உன்னத கடவுளிடத்துல செல்ல முடியாது.
செத்த பிறகு 40 நாள், 30 நாள், 40 நாள், 12 நாள், 13 நாள் என்னத்தான் நீ ஜெபம் பண்ணாலும் அந்த ஆத்மா போவாது. நாட் பாசிபிள். ஆகவேதான் இயேசு சுவாமி செல்வந்தனையும் ஏழை லாசருவையும் ஓமை எழுதி வைத்து சொன்னார். ஒரு முறை இறந்து விட்டால் மீண்டும் இடமாற்றம் கிடையாது. உயிரோடு இருக்கும் போதுதான் மனமாற்றம். நீ உயிரோடு இருக்கும் போதே மனம் திருந்தி ஆண்டவர் வாக்கை நிறைவேற்றி வாழவில்லை என்றால் இறந்த பிறகு எப்படி உன்னால நிறைவேற்ற முடியும்? அந்த உலகம் வேற. ஆகிய நண்பரி மக்களே, சிமியோன் பாருங்க, என் உயிரை கொடுக்க நான் தயாராயிருக்கின்றேன். அவரும் உன்னையும் என்னையும் போல பூமியில் ஒரு மனிதனாய் பிறந்தவர் தானே. இறைப்பற்று இல்லாத வாழ்கிற வாழ்க்கை எல்லாம் இறைவனுக்கு சொந்தமாக முடியாது. ஆகவே ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டன. சிமியோன் தூய ஆவியில் நிறைந்து பேசுகிறார். என் கண்கள் மீட்பை கண்டது. உன் கண் என்னைக்காவது மீட்பை கண்டிருக்கிறதா? நல்லதை பார்த்திருக்கிறதா? தீயது பார்த்ததுதான் அதிகம். நல்லது காண உன் கண்கள் கொடுத்து வச்சிருக்கிறதா? நிச்சயம் உண்டு. இன்னைக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இந்த நிமிஷத்துல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் மறந்து, ஆண்டவரே இதுவரைக்கும் நான் விரும்பினதை செய்து வாழ்ந்து விட்டேன், இனிமேல் நீர் விரும்புகிறதை நான் செய்ய நினைக்கிறேன் என்று சொல்லிப்பார். நிச்சயம் நமக்கு இந்த பாக்கியம் உண்டு. என் காதுகள் என் ஆண்டவரின் குரல் கேட்டது. அது ஒலிக்கும் வெண்கலம் போல் அந்த சத்தம் என் காதுகளில் நிரப்பினது. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இரவு 11 மணி அளவில் சகாயமது ஆலயத்தில் ஓலிகோ சர்ச்சில் அழுது ஜெபிக்கும் போது என் ஆண்டவரின் குரல் என்னை கண்டது. என் காதுகள் மனதுகள் நிரம்பின. ஆண்டவர் சொன்னார், I given you life to preach my word. உனக்கு நான் உயிர் கொடுத்தேன் என் வாக்குகளை சொல்லுவது. பெரிய ஆக்சிடென்ட், எனக்கும் மோதுகிற ஒரு சூழல், மரண வேர்வை, சட்டையெல்லாம் நனைந்து விட்ட மரண வேர்வை. ஆலயத்தில் சென்று அப்படியே அழுது செபிக்கும் போது, ஆண்டவரே நான் இறந்து போய்விட்டேன், நீர் எனக்கு உயிர் கொடுத்தீரே. அந்த வெண்கல சத்தம் என் காதுகளில் ஒலிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் சொன்னது 3 முறை, I given you life to preach my word. என் நண்பர் மக்களே, ஆகவேதான் இந்த இறைப்பணி எவ்வளவு ஆசீர்வாதமாய் நடக்கின்றன. உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேச எத்தனையோ முயற்சி செய்கின்றார். அவர் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறவர், ஒருவரையும் விடுகிறவர் அல்ல. ஆகவேதான் ஆண்டவர் ஊமையிலே 90 ஆடுகளை அப்படியே 99 ஆடுகளை அப்படி விட்டுட்டு காணாம போன ஒரு ஆட்டை தேடி சென்றேன் என்று சொன்னார். காரணம் என்ன? ஒருவரும் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் அல்ல. அழிவின் சாவு கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு அழிவின் சாவு கிடையாது, வாழ்வின் சாவு. வாழ்வதற்காக கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கின்றார். நீங்க யாரை நேசிக்கிறீங்க? நீங்க எவரை நேசித்து வாழ்றீங்க? உங்க மனசுல யார் ரொம்ப அதிகமா இடம் பெற்றிருப்பது? இயேசு இடம் பெற்றிருந்தால் உனக்கு வாழ்வின் சாவு. இயேசு இல்லாமல் உள்ளத்துல யார் இருந்தாலும் வாழ்வின் சாவு கிடையாது. இதான் சிமியோன் கையில் ஏந்தி மீட்பை என் கண்கள் கண்டதே என்று கடவுளை புகழ்ந்தார். இம்மீட்பை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இயேசுவை குறித்து சான்று பகிர்கிறார் பாருங்க. இந்த மீட்பை பிற இனத்தார்னா யாரு? ஆண்டவருடைய வாக்கை நிறைவேற்றாத அனைவரும் பிற இனத்தார் தான். ஒருவேளை நீங்க நினைச்சுக்கலாம், நாங்க கிறிஸ்தவங்க கூட பிற இனத்தார். ஆமா, இயேசுவின் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒவ்வொருவரும் பிற இனத்தார் தான். கடவுளின் வாக்கை பற்றி வாழ்கிறவர்கள் மட்டும்தான் அவரோடு சேர்ந்த இனத்தார். பெயரை வைத்துக் கொள்வதனால் கிறிஸ்தவர்கள் ஆக இயலாது. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஏன் தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அந்தியோகியா பட்டணத்தில சீடர்களுக்கு மக்கள் கொடுத்த பெயர். முதல் நூற்றாண்டிலே சீடர்கள் ஊர் ஊராக தெரு தெருவாக
விவிலியத்தில் இருக்கிற வாக்குகளை மட்டுமே பிரசங்கிக்க தொடங்கினார்கள். அதிலே கலப்படமான கதைகள் எல்லாம் சேர்க்கவில்லை. ஆண்டவர் செய்த மகிமையான செயல்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் வழியாய் ஆண்டவர் மகிமை அடைந்தார். இதை கண்ட மக்கள் அவர்களுக்கு கொடுத்த பெயர், இவர்களுடைய கண்களில் ஆண்டவர் அற்புதத்தை காண அழைத்தார். மக்களே, இறைவாக்கு எப்படி சிமியோன் கண்களுக்கு ஒளியை கொடுத்ததோ அந்த ஒளி நமக்கும் கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அது மட்டுமா, இன்னும் இறைவாக்கு உரைக்கிறார் பாருங்க. சிமியோன் அவர்களுக்கு ஆசி வழங்கி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுக்கு பலரின் வீழ்ச்சிக்கும் பலரின் எழுச்சிக்கும் அப்படின்னு சொன்னார். வீழ்ச்சினா என்ன, எழுச்சினா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பைபிளை பத்தி சொன்னாலே கசப்பா இருக்கும். பைபிள் உனக்கு அது வீழ்ச்சி. எவர் இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு எழுச்சி. இதை சிமியோன் அன்றைக்கு இறைவாக்கு சொல்லிவிட்டார். இதை எவரெல்லாம் ஒதுக்கி வைப்பார்களோ அவர்களுக்கு வீழ்ச்சி வாழ்க்கையில. இதை எவரை வைத்துக் கொண்டு வாழ தீர்மானிக்கிறார்களோ அவர்களுக்கு எழுச்சி. இதான் அவர் அன்னைக்கு சொல்லுகிறார். இக்குழந்தை இஸ்ராயல் மக்களில் பலரில் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாய் இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். உண்மையை சாட்டும் போது, உண்மையை சொல்லும் போது பலர் எதிர்ப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் என்னோடு பேசுகிறாயே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இருக்கிற ஒரு ஆவி வந்து நுழைந்து விடுகிறது. ஆகவேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பிளவுபட்டு வாழ்கிறது. பிரிந்து பிரிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக வாழ்கிறது. ஏன்னா உண்மை அங்க நிலைநாட்ட பிசாசு விடுவது கிடையாது. இறைவாக்கு எவருக்குள் இல்லாமல் போகிறதோ அவர்கள் அனைவரையும் தீய ஆவி ஆட்கொண்டு பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும். இதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று தூய கன்னிமரியாளுக்கு குழந்தை கையில் எடுத்த 8ஆம் நாளிலே சொல்லிவிட்டார். உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். அது எப்பொழுது நடந்தது? சிலுவையில. இயேசு 33 வயதில சிலுவையிலே தொங்கும் போது மரியாளின் உள்ளம் வாளால் ஊடுருவப்பட்டது. இதை இறைவாக்கினர் சிமியோன் குழந்தை 8ஆம் நாளில் இருக்கும் போதே மரியாளுக்கு சொல்லிவிட்டார். இந்த குழந்தையின் பொருட்டு உன் உள்ளத்தில் ஊடுருவும். பாருங்க எவ்வளவு அழகான விஷயம். உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். நண்பர் மக்களே, இவை எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு வாழ்ந்தவர் தூய கன்னிமரியாள். ஒரு பெண்ணுக்கு முன்மாதிரியா இருந்தவர். ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்று முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினவர். என் அன்பு இறைமக்களே, என்றைக்கு இறைவனுக்கு சொந்தமாக போகிறீர்கள்? இதோடு முடிந்து விட்டதா? வாசகம் தொடர்கிறது. அதே போல இன்று 2வது சாட்சி, ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். பாருங்க, இன்றைய நற்செய்தி வாசகம். பானுவேல் என்னும் வழிமரபிலே வந்த மகளாகிய அண்ணா ஒருவர் இருந்தார். அவர் இறைவாக்கினர். இறைவாக்கினர் என்றால் பொருள் என்ன? 2 அர்த்தங்கள் கொண்டவை. ஒன்று, இறைவாக்கை மட்டுமே அவர்கள் வாயிலிருந்து வரும், வேறு எதுவுமே வராது. கலப்படம் வராது. கதைகள், கட்டுக்கதைகள், குட்டி கதைகள், சொட்டு கதைகள்லாம் வராது. இறைவாக்கு மட்டும்தான் வெளியே வரும். 2, நடக்க போகிற விஷயங்களை அவர்கள் அறிவிக்கிறவராய் இருப்பார்கள். இதான் இறைவாக்கினருக்குரிய தன்மைகள். என் நண்பரி மக்களே, 2 தன்மை கொண்டது பாருங்க. ஒன்று, எந்த வாயில இறைவாக்கை தவிர வேறு எதுவுமே வராது. 2, அவர்கள் தீர்க்க தரிசனமாய் நடக்கிற விஷயங்களை முன்னெச்சரிக்கையாக அறிவிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இன்றைக்கு உங்க வாயில நீங்க கூட இறைவாக்கை தவிர எதுவும் வரக்கூடாது என்று தகுத்து பாருங்க. உங்களையும் ஆண்டவர் எதிர்காலத்தின் தரிசனத்தை கொடுத்து நடத்துவார். ஆகவே ஒருவர் இருந்தார், அவருக்கு வயது பாருங்க என்று பார்க்கும்போது அவர் திருமணமாகி 7 ஆண்டுதான் கணவனோடு வாழ்ந்தவள். 7வது ஆண்டிலே விதவையாகிவிட்டாள். 7ஆம் ஆண்டு கணவனோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனார். கைம்பெண் விதவையாகிவிட்டார். அவருக்கு வயது 84. அவர் கோவிலில்
விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். 84 வயசுல உபவாசம் இருந்து கோயில் பணிகளை இரவும் பகலும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் உபவாசம், ஒருவேளை உபவாசம் இருக்க முடியுமா? சொல்லி பாருங்க, முடியுமா? ஒருவேளை உபவாசம். நண்பரி மக்களே, 84 வயது கொண்ட அந்த மூதாட்டி, அண்ணா என்ற மூதாட்டி, ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து கோவிலிலே பணி செய்து வந்தால், ஆகவேதான் அவள் இறைவாக்கினராய் மாறினார். இறைவாக்கினருக்குரிய ஆசீர்வாதம் அவளை ஈஸியா கிடைக்காது. அதுக்காக பல நாட்கள் நோன்பிருக்க வேண்டும், பல நாட்கள் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், பல ஆண்டுகளமாய் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தால் தான் இந்த ஆசீர்வாதம். இந்த 84 வயதிலே நோன்பு இருக்கின்றால் பாருங்க. கேட்கிற உங்களுக்கு நோன்பு இருக்கிற பழக்கம் இருக்குதா? உபவாச ஜெபத்திலே உபவாசமா இருக்கிற பழக்கம் இருக்குதா? 5 மணி ஆயிடுச்சா உடனே இப்ப சாப்பிடணும், பசி 5 மணி ஆயிடுச்சு. ஒருவேளை உபவாசமா, ஐயோ 1 மணி ஆயிடுச்சு, பசி ஒருவேளை தானே நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட. பலகீனமான வாழ்க்கை ஏன் தெரியுமா? இறைவாக்கும் வாழ்க்கையில் இல்லை. படித்துப்பார், அனுபவி. மனிதன் உணவுக்கல்ல, கடவுள் வாய் நின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ்வான் என்று இறைவன் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே 84 வயது கொண்ட இந்த மூதாட்டி என்ன சொல்கிறார் பாருங்க. அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை குறித்து பேசினார். அந்த குழந்தையை கூட்டிட்டு போய் எல்லாருக்கும் சொல்றாங்க. எல்லாரும் நம்புறாங்க. ஏன்னா அவர் ஒரு இறைவாக்கினர். இன்னைக்கு நாம இயேசுவை கொண்டு போய் சேர்க்கணும்னா நாம இறைவாக்கினரா மாறினாதான் முடியும். இறைவாக்கினரா மாறணும்னா உபவாசம் இருந்து செபிக்கணும், ஆலயத்திலே கடவுளை போற்றியவாறு காத்திருக்கணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதம். என் நண்பரே மக்களே, இந்த நற்செய்தி எவ்வளவு அதிக விளக்கங்களை கொடுக்கின்றது. இதுதான் நம்முடைய திருச்சபையின் வாக்குறுதிகள். ஆகவே நல்ல கிறிஸ்தவங்களா மாறி நன்மை செய்கிறவர்களாக இயேசுவை மக்களுக்கு கொடுக்கிற நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் மாறுவோம். அதுதான் வாழ்க்கை. ஏனெனில் கேத்தலிக்ஸ் என்று சொன்னால் அர்த்தம் புரிந்து கொள்ளுங்கள், யூனிவர்சல். ஏன் இந்த பெயர் வைக்கப்பட்டது? யூனிவர்சல் என்றால் பொருள் என்ன? 2, 3 ஒரே நேரத்தில் செயலாற்றக்கூடிய அந்த செயலுக்கு தான் யூனிவர்சல். அப்ப யூனிவர்சல் என்ற பெயர், கேத்தலிக் என்ற பெயர் ஏன் வைக்கப்பட்டது? தந்தை, மகன், தூய ஆவி இணைந்து செயல்படுகிற செயல்பாடு. ஆக மூவரும் இணைந்து செயல்படுகிற ஒரு திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. ஆகவே தூய ஆவியானவர் உன் வாழ்க்கையில் இல்லை என்றால் அது அசிங்கமாக்கப்பட்டிருக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கு 3 நபர்களை நாங்கள் ஒரே நற்செய்தியிலே தியானித்தோம். தூய கன்னிமரியால் யோசேப்பு ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி கடவுள் வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், கணவன், மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். எவர் வீட்டில் முதல் குழந்தை இருக்கிறதோ அந்த முதல் குழந்தை உமக்குரியதாய் மாறுவதாக. அப்படி நடத்தும்படி பெற்றோர்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. சிமியோனை போன்ற இறைவாக்கினர்களை உருவாக்குவீராக. அண்ணா போன்ற அநேக வயது முதிர்ந்தவர்கள் இறைவாக்கினர்களாய் மாற்றம் பெற உதவி செய்யும். இன்றைய வாசகத்தின் பிரகாரம் இதை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளமும் மாற்றம் பெறட்டும். உடைய வாக்கை நிறைவேற்றி வாழ்கிற உதவி செய்யும். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பேரால் வேண்டி உமது ஆசிரை நாங்கள் அனைவருமே பெற்றுக் கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, மறந்துடாதீங்க, இன்றைய நற்செய்தி விழுத்த வாசித்து முடிக்க போறோம். மலாக்கி 3 அதிகாரம் 1-4 முதல் வாசகம். அதை தொடர்ந்து திருப்பாடல் பதிலுரை பாடல் 24 7-10. அதை தொடர்ந்து எபிரியர் 2ஆம் வாசகம் 2ஆம் அதிகாரம் 14-18. அதை தொடர்ந்து இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22-40. மீண்டும் குடும்பம் சேர்ந்து படிங்க, குடும்பம் ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இறைவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். இறைவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென்.